ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டோட பால் காய்ச்சி வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடு கட்டுறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை, கனவு. அந்த ஆசையும் கனவு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நிறைவேறிடுச்சு. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வந்து நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதான் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம வந்து வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டு வீடு வந்து பால் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு டிசம்பர் 11 வந்துட்டு நம்ம பால் காய்ச்ச வந்துட்டு வச்சுருந்தோம். நம்ம வீட்டோட ஃபுல் லுக் வந்துட்டு இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 11 புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு மதியானத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். 2 நாள் பிள்ளைங்களுக்கு வந்து லீவு போட்டு தான் வந்துட்டு வந்திருந்தோம். நம்ம வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து ஒரு 11 மணி வந்துட்டு ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி லைட்டிங்லாம் வந்துட்டு போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு தக்காளி சாப்பாடு வந்து நைட்டு வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பூ கட்டுற வேலைலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். அப்புறம் டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆளாக குளித்து ரெடி ஆகிட்டோம். 4 மணிக்கு கரெக்டாக ஐயர் வந்துட்டு வந்துட்டாங்க. இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம்னா நைட்டே வந்துட்டு ஒரு வாஸ்து பூஜை வந்து பண்ணிவிட்டு இந்த ஓம குண்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து காலையில் வந்து தான் வந்துட்டு பண்ணாங்க. ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க போல். காலையில் 4 மணிக்கு வந்து தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயர் ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப பதட்டமாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறோமா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே கை கால் வந்துட்டு ஓடவே இல்லை. ஒவ்வொரு ஆள் வந்துட்டு ஒவ்வொரு ஆள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வீடியோவை அப்படியே வந்துட்டு பாருங்கள். நான் வாய்ஸ் வந்துட்டு கொடுக்கல. विभाग प्राप्तिरस्तु गोत्राणां भवतु भारतो प्रियनायकी ननयो अद वैंगे कीलो वैंगे प्रियनायकी अंबिके देवताः நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. சிவகோத்ராயः प्रियनायकी अंबिके देवताः परिपूर्ण अनुग्रहाणां भवतु. प्रियनायकी அடுத்த பெருமாளா முருகனா யார் வழிபாடு முருகனா அழகர் பெருமாளா யார் நான் சொல்றேன். முதல் முட்டை குலதெய்வம், ரெண்டாவது முட்டை எங்க போறா அதான் இருக்குது. மாவுட்டு வேலைப்பா மாவுட்டு வேலைப்ப சுவாமி நிர்மா இது பூர்வீக கிராம தானே உங்களுக்கு. இந்த கிராம தெய்வங்கள் பிராணம் மேல மல்லிய சுவாமி நினைக்கும். காரியம் மாரியம் முத்தாரம்மை பகவதியம்மை எல்லாரும் நினைக்கும். உங்களுக்கு உங்க அப்பா நினைக்கும். உங்க தாத்தா தேவதா மேன்பாடையா பிரஜாராணி சமர்ப்பயாமி கோத்திரஸ்தகா இந்த பிள்ளையார் மடப்படுவோம் ஆவாகயாமி மமா கோத்திரஸ்தகா வந்தோம். மாவள தோட்டம் கட்டி அந்த நிலமாலை கட்டணும். மாவள இருக்கமிருக்காக வரணும். மமா குலவிதிக்கு கோத்திரவிதிக்கு கைவதிங்க பிரீத்திக்கு பவது அது புரியுங்க. தேவதா பிரீத்திக்கு துணைப்பா மமா சரமங்கரகாரியம் குல்யாணம் கிரக பிரீத்தி நிவர்த்தி துவாராம் பவது நிறுவ குமுகம் அவர் மட்டும் பிள்ளையார் ஒரு தள்ள குடும்பம் அஞ்சல கொடுங்க. சுக்லாம் பிரதன விட்டம் சதிவரணம் சகமியம் பிரசன்னவதனம் ஜாகேதே सर्वनित्रोपसादके मूल प्राणायाम ओम भूः ओम भुवः सुभः नमो पार्थ समस्त दुर्दक्षेत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभेशवमुख्यद्य ब्रह्मणे बलाके शेतमराग कल्पे वैवस्वमन्त्रयत्नावृतलिमे नमोनिवे बालमदेव दक्षिणे वीरण्ये मात्ये शकाब्दे समाने प्रीतिकी भवतु. आवाहित देवताः भवतु आवाहयामि. नवग्रह प्रीति देवतः भवतु. आसनं समर्पयामि. नवग्रह देवताः सूर्यनारायण प्रीति आवाहयामि. अस्मिन् पूर्व दिक्पाल देवता आवाहयामि. देवताः भवतु. महागणाधिपतये नमः. नन प्रार्थनमणिको गोत्रस्यः वर्णमूर्तिर्मावं तदि ग्रामीण परिश्रम मावजनक भूमण्डका जातवेदो मित्र पवित्रवनागिमा जातवेदस्य पवित्र पवित्रस्यः देवेन्द्र वायु अग्नित्वं त्वरितवत्यत्वं कादुं यज्ञाय कादुं यज्ञपदये दैवी सुत्तिनो प्रकल्पने सुत्तिवरिष्ठने निवासकर्ताय दिवि धन्म वर्णप्रगङ्गे जमदीव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधं कुरु मम गोत्रं शिवगोत्र प्रियनायकी वंशस्य कालेन यजमानस्य धूपदीप नैवेद्यं समर्पयामि. मूल चेंज पडिगो दूर्व दूर्वदिकामि गोतोभाग्रामयामि. दोभानन्तरं गन्धाक्षता धूपदीप सकल आराधन
अनयापचाराणि समर्पयामि राजवचा सर्वोपतमत्वपचाराणि समर्पयामि पुराणां ऋषिः भवतु अस्मिन् देवता मण्डले भीमा भवतु பக்கத்துல போய் வச்சுக்கோ வேண்டிங்க பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வத்தை வேண்டிங்க ஈஷா சர்வவித்யானாம் ஈஸ்வர தூபதி வார்த்த நைவேத்யம் சமர்ப்பயாமி பூர்வவஸ்வः சர்மங்கர பிராயச்சித்யார்த்தம் பவா தேவதா பிரீதிஹி பவது கோத்ரம் சிவகோத்ராயः கிரியநாட்சி வம்சஸ்ய காலகுத்தையா நாமதே துடுங்குவ தட்சண தாம்பூலம் சமர்ப்பயாமி சர்மங்கர அனுகிரகாணாம் பவது படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். ஆயுஷ்மான் பவது சர்வமங்கலா பேர்மான் பவது தீப சுமங்கலி பவது மகா கணபதி நமசிவா எவ்வளவு பூவாய் கணபதி வீட்டுக்காரங்க பட்சமே இதே உத்ரா இதே ஆகாதே கைட்டு வச்சுட்டு 3 பேரும் தீப சுமங்கலி தீபாய் சாந்தி யத்தோ ருட்டி யத்தோ ஆரோக்கியம் யத்தோ ஆரோக்கியம் யத்தோ தனகாண்யமித்தானா பவது கை காமிக்கோ அகால வித்திகரணம் சர்வபா சாப்பிடுங்கோ தீப சுமங்கலி சாப்பிடுங்க 3 பேர் எந்திரிங்கோ கை கால கழுவுங்கோ கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க தாம்பரத்தை மடியில ஆபாகயாமி மகாகணாதிபதே ஆபா நமகர ஆதித்யாய சோமாய மங்களாய ஜபுதாய குருசுக்ரசனீஸ்வரஸ்ய ராகவே கேதவே நமோ நமः ஆபாகயாமி மமா தேவதம் அம்பிகா முத்தையா சுவாமி கையில் வச்சுங்க ஒரு 3 பேர் சேர்ந்து காமிங்க ஓம் நமோ பிராணபதகே நமோ கணபதகே நமோ பிரபதபதகே நமஸ்தேத்ரம் போதராய கதந்தாய விக்ரமிநாத் நீங்க மட்டும் எதிர்க்க கையில் வச்சுங்க சுத்தி வாங்க மாடு வந்துட்டு சுத்தி வாங்க ஐயா ஒரு குச்சி தருவாரு அதை வாங்கி உள்ள தள்ளுங்க ஒரு குச்சி எடுத்து கொடுங்க தேவதா பிரீதிஹி பவது உடைச்சு பார்த்து சும்மா பயப்பட இன்னொன்று 3 தூரம் தெரியும் சும்மா கையில் எடுத்து போடுமா கையில் எடுத்து போடாம ஒன்றும் செய்யாது சும்மா எடுத்து போடுமா சும்மா எடுத்து போடுங்க ஒன்றும் செய்யாது பயப்படுறீங்க வாங்கிட்டு வாங்க தேவ அதை குச்சி தாண்டி போடுங்க எனக்கு நான் குச்சி தாண்டி விடுங்க வாங்கி கொடுங்க அக்னி நமகா ஐயத்தை கொடுங்க வருணாய நமகா வாயுவே நமகா என்னங்கய்யா குபேராய நமகா ஈசான்யாய நமகா வருணாய நமகா குருவ வருணாய நமகா சர்வந்திர பிரதாதாராய நமகா நிவத்திகராய நமகா நிவத்தி ரூபாய நமகா சுபகாரிணத்வே நமகா மங்கள பிரதாதாரிண்யே நமகா ஈசானமூர்த்தயே நமகா ஜெபே வாங்கி அப்பாடு அப்படி ஐயர் கொடுங்க ஜெத்வா சுவாசீனஹா ஜெத்வாங்காரயமானஹ கர்மங்க பிராயச்சித்யார்த்தம் பவது ஏகதந்த தக்கான ஏகதந்த உபாஸ்தே எல்லாரும் போங்க மாடு பின்பக்கம் போங்க எல்லாரும் நிறைய வேணுமே அதுவும் ஓமத்தில் அக்னியில் போகிறோம் வீட்டுக்குள்ளே பூஜைகள் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ கோமாதா பூஜை தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பசுமாடும் கண்ணுக்குட்டி 2 பேருமே வந்துட்டு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான பூஜைகள் எல்லாமே வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பால் வந்துட்டு காய்ச்ச ஆரம்பிக்கணும். गोमाता देवता आवाहयामि गोमाता आसनं समर्पयामि गोमाता स्थापयामि गोमाता अन्यापचाराणि समर्पयामि गोमाता राजोपचाराणि समर्पयामि गोमाता सर्वोपचाराणि समर्पयामि गोमाता स्थापयामि ஒரு மாடு அங்க கண்ணுக்குட்டி கொண்டு மாட்டுக்கும் தேவதா பிரீதிஹி பவது கண்ணுக்குட்டிக்கு ஒரு போட்டீங்களா மகாலட்சுமி
கோமாதா பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நிலவாசல் பூஜை. நிலவாசலுக்கு வந்துட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்துட்டு வச்சு, பூ எல்லாமே வந்துட்டு போட்டு தீபாராதனை வந்துட்டு காட்டணும். அதான் இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே சமையல் அறைக்கு போங்க, பால் காய்ச்சல் எடுத்துட்டு போங்க. கோமாதா பூஜை வந்துட்டு முடிச்சாச்சு. கோமாதா பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கன்னுக்குட்டியும் பசுமானையும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வரணும். ஆனால் படியில் ஏறி அவங்களால வந்துட்டு வர முடியல. ரொம்ப டைல்ஸ்க்கு எதுக்கு வந்துட்டு வழுக்கிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போட்டிக்கு வரைக்கும் வந்துட்டு வந்துட்டாங்க. சரி அதுவே போதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம், அதுக்கப்புறமா அரிசி வந்து கொடுத்தோம். கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியிலே வந்துட்டு அவங்கள வந்துட்டு கட்டி போட்டாச்சு. அப்புறம் இப்போ கிச்சனுக்கு வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டு வந்துட்டோம். பால் காய்ச்சறக்கு அடுப்பு வந்து செங்கல்லே வந்துட்டு அடுப்பு வந்துட்டு கூட்டி வந்துட்டு வச்சுருந்தோம். 3 பக்கம் வந்து 2 செங்கல் வந்துட்டு வச்சு கீழே வந்து மணல் வந்துட்டு போட்டு வச்சாச்சு. ஒரு சில பேர் வந்துட்டு மண்ணில் செஞ்ச அடுப்பு வந்துட்டு வாங்கி 2 அடுப்பு வந்துட்டு வாங்குவாங்க. ஒரே டைம்லேயே வந்துட்டு பாலும் ஒரு அடுப்பில் வந்துட்டு சக்கரை பொங்கலும் வந்துட்டு வைப்பாங்க. ஒரே டைம்லேயே வந்துட்டு பொங்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பால் பொங்குனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்து சக்கரை பொங்கல் வந்துட்டு பண்ணோம். பால் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு பொங்கிருச்சு. என்ன ஒன்று விறகு தான் வந்துட்டு டக்குன்னு பிடிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வந்துட்டு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்துட்டு பால் வந்துட்டு பொங்கிருச்சு. பால் வந்து சூப்பராக வந்துட்டு பொங்கிடுச்சு. பால் வந்துட்டு எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் பூஜைலாம் வந்துட்டு பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு வீடு வந்துட்டு வச்சு விட்டாச்சு. அப்புறம் ஹாலில் இருந்த அந்த விளக்கு, அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜை ரூமில் வந்துட்டு வச்சுட்டோம். அப்புறம் அங்கே புளி, அரிசி, அந்த பருப்பு, மஞ்சள் இதெல்லாமே வந்துட்டு கீழே பூஜை ரூமில் வந்துட்டு வச்சுட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு பூஜைலாம் சில பூஜைலாம் வந்துட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரை பொங்கல்லாம் வந்துட்டு வச்சதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டேன். பாப்பாவும் தம்பி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க பழைய வீட்டில். அதனால நான் இந்த பால் வந்துட்டு பொங்குனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க 2 பேர்த்தையும் வந்து ரெடி பண்ணி வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வந்தேன். எங்கள் குட்டி பாப்பா என் தங்கச்சி பொண்ணு தான் கையிலே வந்துட்டு வச்சிட்டு இருந்தோம். ஏன்னா 1 வயசு தான் வந்துட்டு ஆகுது. ரொம்ப தூக்கம் வந்துட்டு வருது. ஆனால் தூங்கவும் முடியல இந்த சவுண்டுக்கு. ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தாங்க பாருங்கள். கண்ணை பார்த்தாலே தெரியும். அப்படியே அமைதியாக வந்துட்டு படுத்துகிட்டே இருந்தாங்க அம்மா மேலே. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவும் தம்பிலாம் வந்துட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா எங்கள் பாட்டியும் போய் கூப்பிட்டு வந்துட்டோம் பழைய வீட்டிலேருந்து. பாட்டிக்கு வந்துட்டு வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோன்னு சொல்லி தெரியும். ஆனால் வீடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க. பாட்டினால் வந்து நடக்க முடியாதனால எங்கேயும் வந்துட்டு போக முடியாது. ஒரே இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு தூக்கிட்டு தான் வந்துட்டு வந்தோம் காரில் வச்சு. வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்க 2 பேருமே சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மா 4 பேரும் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்துட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க பேரன் பேத்திங்க எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வாதம் வந்துட்டு வாங்கினோம் ஒவ்வொரு ஆளாகவும்.
எங்கள் தாத்தா வந்துட்டு இல்லை, அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருந்திருந்தாருன்னா வீடு கட்டினதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு பட்டிருப்பாரு. பாட்டிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிள்ளைங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய வீடு வந்துட்டு கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ நல்ல வெளிச்சம் வந்துட்டு வந்துருச்சு. எங்கள் ஊரோட அடையாளம் இந்த மலை தான், நாளி மலைன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. மேலே மலேஸ்வரர் வந்துட்டு இருக்கிறாரு, மேலே வந்துட்டு கோயில் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அன்னைக்கு சாப்பாடு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரெக்டாக நாங்கள் லஞ்சே ரெடி பண்ணிட்டோம். காலையிலேயும் வந்துட்டு சாதம் தான், மதியானத்து வரைக்குமே அதுதான் வந்துட்டு வச்சுருந்தோம். இங்கே சிட்டிலலாம் வந்துட்டு காலைல டிஃபன் இட்லி, தோசை, உத்தாப்பம் இந்த மாதிரி வந்து போடுவாங்க. கிராமங்களில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாயாசம், சக்கரை பொங்கல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் இது உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு மசாலா, அப்பளம், சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ், இதுதான் வந்துட்டு லஞ்ச் மெனு. எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு. அந்த வாரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு நல்ல மழை வந்து பெஞ்சிச்சு. அதனால் அன்றைக்கி நாள் வந்து நல்ல காற்று, சாப்பாடே சாப்பிட முடியல, தூக்கி தூக்கி மண் வந்துட்டு போட்டு இருந்துச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் காலையிலேயே இந்த ரிப்பன்லாம் கட் பண்ணி வர வேண்டியது, ரிப்பன்லாம் வந்து கட் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகலாம் சொல்லி வாங்கி செட் பண்ணி வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாமே அதை வந்து வாங்கினதே வந்துட்டு மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கெஸ்ட்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு மேலாச்சு வாங்கினது வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு சும்மா கட் பண்ணி வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்துட்டு வந்தோம். தம்பி தான் வந்துட்டு கட் பண்ணால். அதுக்கப்புறம் இந்த வெடிக்கிறது எப்பயும் போல் அது வெடிக்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி சும்மா அப்படியே எல்லார் மேலேயும் வந்துட்டு போட்டு விட்டாங்க. இந்த ஸ்ப்ரேவை ஃபுல்லாக என் பையன் மேலே வந்துட்டு அடித்து விட்டுட்டானுங்க. அவன் ஃபுல்லாக கண்ணாடிலாம் போட்டு அது எல்லாமே வந்துட்டு ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டு பால் காய்ச்சி வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு போச்சு எங்களுக்கு. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.